ஷேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டு டின்னர் வந்து நேற்று மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணேன். கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், உருளைக்கிழங்கு, சோயா இதை போட்டு பாஸ்மதி ரைஸில் ஒரு வெஜ்ஜு பிரியாணி தான் நைட்டு பண்ணேன். ஃப்ரைடே அன்றைக்கி வந்து வெஜ்ஜு பிரியாணியோட க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கியாச்சு. தக்காளி போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டு, பீன்ஸு, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கின பிறகு தயிர் ஊற்றினேன். அதை காமிக்கல. இப்போ வந்து சோயா போட்டாச்சு. அடுத்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை போட்டு உப்பு போட்டு குக்கரில் மூடி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணி, சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைடே நைட்டு வந்து சிக்கன் ஃப்ரைடே ஸ்கூல் பாக்ஸ்க்கு இது லன்ச் பாக்ஸ்க்கு வந்து ஃப்ரைடே வந்து பாஸ்மதி வெஜ் பிரியாணி தான் பண்ணேன். அதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா மட்டும் தான் முடித்தேன். சிம்பிளாக முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஆனியன் ரைத்தாவும் வெஜ் பிரியாணியும் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோட முடிஞ்சிடுச்சா ஆஃப்டர்நூனோட லன்ச்சு. இப்போ நைட்டு வந்து டொமேட்டோ, வெங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி, இட்லி. நைட்டு டின்னர் வந்து சிக்கன் கிரேவி, இட்லி தான் பண்ணுறேன். இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான சிக்கனு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடாயில் காய வச்சு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போனோடனே தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அப்படியே ஊற்றிட்டேன். அதோட பிரியாணி மசாலா பொடி கொஞ்சம் போட்டு மிளகாத்தூள், கறி, அப்புறம் கறி மசாலா தூள், உப்பு, நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நூக்கல் இருந்துச்சு. நூக்கலையும் அதோட வந்து சிக்கனோட ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து இட்லி ஊற்றிவிட்டேன். நைட்டு டின்னர் வந்து சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவியும் இட்லியும் தான் நான் ரெடி பண்ணேன். இதோட நைட் டின்னர் முடிச்சிருச்சு. ஃப்ரைடேவோட நைட் டின்னர் வந்து இட்லி அண்டு சிக்கன் கிரேவி இது தான் நான் ரெடி பண்ணினேன். அடுத்து வந்து கடையிலேருந்து சூடான இட்லியும் சிக்கன் கிரேவியும் தான் ரெடி பண்ணினேன். இதான் நேற்று ஃப்ரைடே நைட்டு உள்ள டின்னர் வந்து இதோட முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கடையில் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பரோட்டா அது நம்ம ஒரு அது அந்த பரோட்டா நேம் தெரியல எனக்கு. அதோட வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுட இட்லியும் சூடாக ஒரு சிக்கன் கிரேவியும் ஊற்றி அன்றைக்கி நைட்டு டின்னர் முடித்தாச்சு. காலையில் வந்து வெஜ்ஜு பிரியாணி, நைட்டு வந்து இட்லி, சிக்கன் கிரேவி இட்லியெல்லாம் ரெடி பண்ணினேன். அடுத்து வந்து நைட்டுக்கான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இட்லி சுட ஊற்றியாச்சு. அடுத்து வந்து மத்தியானம் வந்து வெஜ்ஜு பிரியாணி இதுதான் ரெடி பண்ணேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பரோட்டா இப்போ இட்லி சுட இட்லியும் சிக்கன் கிரேவி அண்டு வந்து பரோட்டா. அது என்ன பரோட்டான்னு எனக்கு தெரியாது. அந்த பரோட்டா சாப்பிட்றோம். அதோட பேர் எனக்கு தெரியலை. சிக்கன் கிரேவியும் இட்லி, சிக்கன் கிரேவி அண்டு இதான் ரெடி பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.